இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தைகள் 11 15 முடிய. இந்த பகுதியில் இயேசு மக்களை பார்த்து சொல்லுகிறார், மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை போன்று யாரும் பெரியவராக பிறக்கவில்லை. அவர் இருக்கின்ற பொழுது அவரை துன்புறுத்தினார்கள், அவருடைய வார்த்தையை கேட்காமல் இருந்தார்கள். அவருடைய காலம் மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. ஆயினும் அவர் பேரை கேட்டு, அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றினவர்கள் எல்லாம் மீட்பை அடைந்தார்கள் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானை பெருமைப்படுத்துவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியை நான் படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த இந்த பகுதியினுடைய மைய கருத்து, திருமுழுக்கு யோவானுடைய பாதையே இயேசுவை வரவேற்கக்கூடிய ஒரு பாதை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது. அப்ப இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இவர் பிறந்து இயேசுவினுடைய வருகைக்காக மக்களை தயார்படுத்தின அந்த ஒரு நிகழ்வை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு சிறந்த மனிதன், மனிதர்களுடைய இவர்தான் சிறந்த மனிதனாக கடவுள் இவரை பிறக்க செய்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி சொல்கிறார் என்றால், அவர் கடவுள் திட்டத்தை நிறைவேற்றினார், தன்னை தாழ்த்தி இருந்தார், ஏழ்மையாக வாழ்ந்தார். இதையெல்லாம் வைத்து இப்படிப்பட்ட மனித வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்று இயேசு மக்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அவர் அப்படி வாழ்ந்து எதையுமே எதிர்பார்க்காமல் இருந்து கடவுளுடைய திட்டத்தை மட்டும் செய்தவருக்கு அவமானம் இருந்தது. அவரை தண்டித்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், உயிரையே எடுத்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய கடமை நிறைவாக செய்து தான் சென்றார் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கருத்துக்களின் மூலமாக திருமுழுக்கு யோவான் சொன்ன ஒரு கருத்து மனமாற்றம். அப்ப இந்த திருவருகை காலத்திலே நமக்கு வேண்டிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் மனமாற்றம் அடைய என்ன முயற்சி எடுக்கிறேன். திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் கத்தி கொண்டிருந்தார் இல்லையா, மனம் மாறுங்கள் விரியம் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பித்து கொள்ள உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இல்லையா? அப்ப உங்களால் தப்பிக்க முடியாது. அந்த சினத்து அப்படின்னா அந்த பாவம் தான் சினம். அதிலிருந்து நீங்கள் தப்ப உங்களுக்கு தேவையான ஒன்று திருமுழுக்கு பெறுவது, மீண்டும் இயேசுவினிடம் வருவது. இன்று திருமுழுக்கு யோவானே தயாரித்து கொண்டிருந்தார் இல்லையா? அப்ப அந்த மனமாற்றம் தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, தேவையில்லாத சிந்தனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, இயேசுவோடு இணக்கமாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறது. அப்ப இந்த மனமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த திருவருகை காலத்திலே நிறைவாக நடக்க வேண்டும் என்றே நாம் ஜெபிக்க வேண்டும்.